ருவன் வெலிசுயாவில் இடம்பெற்ற மாபெரும் கொள்ளை. பல கோடி பெறுமதியான மாணிக்கத்தை திருடி வைக்கப்பட்ட கண்ணாடி குற்றி. சிறுமி துஷ்பிரயோகத்திற்குள்ளான விவகாரம். பூசகரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவு. போர்க்குற்றத்தில் கூட தப்பிய மகிந்த கோட்டாகோகம வன்முறையில் சிக்கினார். அவசர விசாரணைக்கு அழைத்தது மனித உரிமைகள் ஆணைக்குழு. மகிந்தவிற்கு உயிர் ஆபத்து. படையினருக்கு கோட்டாபய அதிரடி உத்தரவு. பொருளாதார நெருக்கடியின் எதிரொலி. நிரந்தரமாக மூடப்படும் யாழ் சர்வதேச விமான நிலையம். பதவி விலகுவேன். ரணிலின் அதிரடி அறிவிப்பால் தென்னிலங்கையில் பதற்றம். தம்மை காப்பாற்றுமாறு இந்திய பிரதமரிடம் கோரும் மகிந்தவின் விசுவாசிகள். கோடிக்கணக்கான பெறுமதியுள்ள முத்துக்களுடன் ஒருவர் கைது. திருகோணமலையில் நிறுத்தி வைக்கப்பட்ட மோட்டார் சைக்கிளுக்கு தீ வைப்பு. சடலமாக மீட்கப்பட்ட அட்டுலுகம சிறுமி விவகாரம். நாமல் வெளியிட்டுள்ள நம்பிக்கை. இலங்கையில் பரீட்சை எழுத வந்த 74 வயதான முதியவர். வடபகுதி கடற்றொழிலாளர்களுக்கு மண்ணெண்ணெய் வழங்கும் இந்தியா. புறப்பட்ட சிறிது நேரத்தில் மாயமான விமானம். இந்தியர்கள் ஜப்பானியர்கள் உள்ளிட்டோருக்கு நேர்ந்த கதி. இன்றைய தினம் வானில் நிகழவுள்ள அதிசய நிகழ்வு. நெரிசலில் சிக்கி குழந்தைகள் உட்பட 31 பேர் பலி. நைஜீரியாவில் சம்பவம். அனுராதபுரத்தில் அமைந்துள்ள புனித ருவன் வெலிசுயாவில் உள்ள சூடா மாணிக்கம் அகற்றப்பட்டு அதன் மீது கண்ணாடிக்கல் பொருத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் அடிவாரத்தில் இருந்த சுமார் 15 பில்லியன் ரூபாய் பெறுமதியான மாணிக்க கற்கள் திருடப்பட்டுள்ளதாக கலாநிதி அனுஜா ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். இணைய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியின் போதே அவர் இதனை கூறியுள்ளார். இந்த விடயம் தொடர்பில் உடனடியாக விசாரணைகள் நடத்த வேண்டும் என்றும் பல சக்தி வாய்ந்த நபர்கள் இந்த திருட்டில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் தற்போது ஏற்பட்டுள்ள நெருக்கடிக்கு ஜனாதிபதி உள்ளிட்ட ராஜபக்சர்களே பொறுப்பு கூற வேண்டும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். புனித ருவன் வெலிசுயாவில் இடம்பெற்றுள்ள மோசடி காரணமாகவே நாட்டில் இன்று பெரும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாகவும் மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகியிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த மோசடி குறித்து ருவன் வெலிசுயாவின் பிரதான தேரருக்கு தெரியும் எனவும் அவருடைய வாய் கட்டப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த விடயம் தொடர்பில் உடனடி விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணாத வரைக்கும் நாட்டில் உள்ள பிரச்சனைகளுக்கு ஒருபோதும் தீர்வு காண முடியாது என்று அவர் குறிப்பிட்டார். இந்த விடயத்திற்கு தீர்வு காணாவிட்டால் ஆகஸ்ட் மாதத்திற்கு பின்னர் இலங்கையில் பாரிய நிலநடுக்கம் ஏற்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார். இந்த நிலநடுக்கத்தின் போது விக்டோரியா நீர்த்தேக்கம் உடைந்து பாதிப்பு ஏற்படலாம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சிறுமியை காதல் வலையில் வீழ்த்தி 3 மாதம் கர்ப்பமாக்கினார் என்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட கோயில் பூசகரை 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்குமாறு இச்செயலுக்கு உடந்தையாக இருந்த தாய்க்கு பிணை வழங்கியும் கல்முனை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அம்பாறை பெரிய நீலாவணை பகுதி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தொடர்மாடி குடியிருப்பில் வசித்து வந்த சிறுமியின் தந்தை கடந்த 26ஆம் தேதி வழங்கிய முறைப்பாட்டிற்கு அமைய கல்முனை சேனை குடியிருப்பு பகுதியில் வசிக்கும் 20 வயதுடைய பிரதான சந்தேக நபரான கோயில் பூசாரியும் அவருடைய தாயும் கைது செய்யப்பட்டனர். பின்னர் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கல்முனை நீதவான் நீதிமன்றத்தில் குறித்த 2 சந்தேக நபர்கள் முன்னிறுத்தப்பட்ட நிலையில் சந்தேக நபரான கோயில் பூசாரியை 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்குமாறும் இச்செயலுக்கு உடந்தையான பூசாரியின் தாயை 5 லட்சம் ரூபாய் பிணையில் செல்லுமாறும் நீதவான் உத்தரவிட்டார். பிரதான சந்தேக நபரான பூசாரி பெரிய நீலாவணை பகுதியில் உள்ள கோவில் பூஜைக்காக சென்று வருவதோடு தினமும் அப்பகுதி வழியாக சென்று வந்துள்ளார். இந்நிலையில் அப்பகுதியில் உள்ள தொடர்மாடி குடியிருப்பில் 15 வயதுடைய சிறுமியுடன் பழக்கம் ஏற்பட்ட நிலையில் பின்னர் தனி குடித்தனம் என்ற பெயரில் பூசாரி தன்னுடைய வீட்டிற்கு அழைத்துச் சென்று இந்த செயலில் ஈடுபட்டுள்ளார். இதன்போது பூசாரியின் தாயும் இந்த செயலுக்கு உடந்தையாக இருந்துள்ளார் என போலீஸ் விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. இச்சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட சிறுமி கல்முனை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். சிறுமியின் தாய் வெளிநாடொன்றுக்கு பணிப்பெண்ணாக கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் சென்ற நிலையில் தந்தையார் கடல் தொழிலுக்கு வழக்கமாக சென்று வந்தார். இந்நிலையில் தனிமையில் இருந்த சிறுமியின் நிலைமையை பயன்படுத்தி சந்தேக நபரான பூசாரி இச்செயலை புரிந்துள்ளதாக விசாரணைகளின் மூலம் தெரிய வந்துள்ளது. முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ உள்ளிட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலரை எதிர்வரும் புதன்கிழமை வாக்குமூலம் வழங்க வருமாறு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு அழைப்பு விடுத்துள்ளது.
மே மாதம் 9ஆம் தேதி கோட்டா கோகம மற்றும் மைனா கோகமவில் அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் மற்றும் அதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட அமைதியின்மை தொடர்பிலான விசாரணைகளுக்காகவே இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விசாரணைகளுக்கு அழைக்கப்பட்டனர். மஹிந்த ராஜபக்சவை தவிர்ந்த நாமல் ராஜபக்ஷ, ரோஹித் அபேகுணவர்தன, ஜோன்சன் பெர்னாண்டோ மற்றும் அமைச்சர் ரமேஷ் பத்ரன் ஆகியோரை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் புதன்கிழமை வாக்குமூலம் வழங்குமாறு ஆணைக்குழு அழைப்பு விடுத்துள்ளது. இதேவேளை அவன்கார்ட் குழுமத்தின் தலைவர் நிசங்க சேனாதிபதி நாளைய தினம் வாக்குமூலம் வழங்க அழைக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மே மாதம் 9ஆம் தேதி அலரி மாளிகையில் நடைபெற்ற அரசியல் பேரணியில் பங்கேற்குமாறு கைதிகள் குழு ஒன்றுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்ட முறைப்பாடு தொடர்பில் அவர் ஆணைக்குழுவில் அழைக்கப்பட்டுள்ளார். முன்னதாக இந்த முறைப்பாடு தொடர்பில் வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக மனித உரிமைகள் ஆணைக்குழு சிறைச்சாலைகள் ஆணையாளருக்கும் அழைப்பு விடுத்தது. அத்துடன் போலீஸ் மாதிபர் மற்றும் மேல் மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் ஆகியோருக்கும் ஆணைக்குழு அழைப்பு விடுத்திருந்தது. இலங்கையின் முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பை பலப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக, இதற்கான உத்தரவை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ வழங்கியுள்ளதாகவும் தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. முன்னாள் பிரதமர் மஹிந்த மீது பல்வேறு தொழிற்சங்கங்கள், மாணவர் சங்கங்கள் மற்றும் சிவில் அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் அதிருப்தியில் உள்ளதாக தகவல்கள் வெளியாகின. முன்னாள் ஜனாதிபதி பயணிக்கும் இடங்களிலும் நிரந்தரமாக தங்கியிருக்கும் இடங்களிலும் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கும் சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக புலனாய்வு தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கமைய மஹிந்த ராஜபக்ஷ மீது எப்பொழுது வேண்டுமானாலும் தாக்குதல் நடத்தப்படலாம் என்பதால் உச்சபட்ச பாதுகாப்பை வழங்குவது உகந்தது என்று புலனாய்வு பிரிவினர் தெரிவித்தனர். மேலும் கொழும்பு பௌத்தலோக மாவட்டத்தில் அமைந்துள்ள மஹிந்த ராஜபக்ஷவின் வாசல் தளத்துக்கு செல்லும் பாதையை மறைக்கும் வகையில் வீதி தடைகளை அமைக்குமாறு மேல் மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் பணிப்புரை விடுத்துள்ளார். மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பை பலப்படுத்துமாறு விடுத்த எழுத்து மூல கோரிக்கைக்கு அமைவாக மேல் மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் அதிபர் பணிப்புரை விடுத்துள்ளார். நாட்டில் தற்போது பொருளாதார நெருக்கடியின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் பலாலியில் உள்ள யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையத்தை மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விமான நிலையம் கடந்த 2019ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையமாக தரம் உயர்த்தப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது. வடபகுதியில் உள்ள மக்கள் குறைந்த நேரத்தில் குறைந்த செலவுடன் தென்பகுதிக்கு வந்து செல்வதற்கும் தென்னிந்தியாவுக்கு சென்று வருவதை நோக்கமாக கொண்டும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனினும் 2020இல் இலங்கையில் கோவிட் தொற்று பரவல் ஏற்பட்ட நிலையில் இதன் தாக்கம் காரணமாக 2020ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 15ஆம் தேதி யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையத்தின் போக்குவரத்துகள் தடை செய்யப்பட்டன. இந்நிலைமை இன்று வரை தொடரும் நிலையில் யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையத்தில் தற்போதும் தமிழ் இளைஞர்கள் 16 பேர் உட்பட 30 பேர் வரை பணியாற்றி வருவதாக குறித்த செய்தியில் தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் அவர்களுக்கான சம்பள கொடுப்பனவுகளை குறித்த விமான நிலையத்தினை நிர்வகிக்கும் நிறுவனம் செலவிடுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனையடுத்து தற்போது விமான நிலையத்தை மூடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. என்ற போதும் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் மூடப்படுவதாக அரசாங்க தரப்பில் இருந்தோ அல்லது விமான நிலைய தரப்பிடமிருந்தோ எந்தவித உத்தியோகபூர்வ தகவல்களும் வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அச்சமடைய வேண்டாம், நான் உறுதியளித்தது போல அனைத்து விடயங்களையும் நேரடியாகவே கண்காணித்து வருகிறேன். முடியாவிட்டால் விலகிச் செல்வேன் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். 21வது திருத்தம் தொடர்பில் அமைச்சர்கள் மற்றும் ஆளும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுடன் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில் 21வது திருத்தம் தொடர்பில் நீதியமைச்சர் அனைத்து விடயங்களையும் கையாண்டு வருகிறார். இவ்வாரத்தில் கட்சித் தலைவர்களுக்கு முழுமையான வரைவு அனுப்பி வைக்கப்படுவதுடன் அடுத்த நாடாளுமன்ற அமர்வில் கொண்டு வரப்படும். எந்தவொரு அமைச்சு பதவிகளுக்கும் ஊதியமோ கொடுப்பனவோ வழங்கப்பட மாட்டாது. அதேபோன்று சுதந்திர கட்சிக்கு உரிய ராஜாங்க அமைச்சுக்கள் குறித்து அரசு தலைவர் கோட்டாபய ராஜபக்ஷ இவ்வாரம் தீர்மானிப்பார் என அவர் குறிப்பிட்டார். தம்மை பாதுகாப்பாக இந்தியாவுக்கு அழைத்துச் செல்லுமாறு இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் மஹிந்தவின் விசுவாசிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இதுவரை உரிய பாதுகாப்பு வழங்கப்படவில்லை. இந்நிலையில் தம்மையும் அவருடைய குடும்ப உறுப்பினர்களையும் பாதுகாப்பிற்காக இந்தியாவிற்கு அழைத்துச் செல்லுமாறு முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிமலவீர திசாநாயக்க இந்திய பிரதமரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள பாதுகாப்பு தொடர்பில் தாம் திருப்தி அடையவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிலையால் இன்னும் பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு இடங்களில் மறைந்திருப்பதாக திசாநாயக்க குறிப்பிட்டார்.
21வது திருத்தத்திற்கு ஆதரவளிக்காவிட்டால் கிராமத்திற்கு திரும்ப முடியாது என ஓமல்பே சோபிதர் தெரிவித்த கருத்தினூடாக அவர் வன்முறைக்கு அழைத்திருப்பதாக தெரிய வந்துள்ளது என முன்னாள் ராஜாங்க அமைச்சர் விமலவீர திசாநாயக்க குறிப்பிட்டுள்ளார். தான் அரசியலில் இருந்து ₹1 கூட சம்பாதிக்கவில்லை எனவும் தான் உழைத்து சம்பாதித்த சொத்துக்கள் அனைத்தும் கபுட்டு காக்கா என கூச்சலிடும் கும்பலினால் முற்றாக தீயிட்டு எரிந்து நாசம் செய்யப்பட்டுள்ளது. இதனால் தான் இன்று வீடற்றவனாக மாறியுள்ளதாகவும் விமலவீர திசாநாயக்க மேலும் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதல்கள் அனைத்தின் பின்னணியிலும் மக்கள் விடுதலை முன்னணி இருப்பதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். 76 முத்துக்களை வைத்திருந்த நபர் ஒருவரை விசேட அதிரடிப்படையினர் கைது செய்துள்ளனர். எங்கினியக்கல பிரதேசத்தில் வைத்தே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். குறித்த முத்துக்கள் ஒவ்வொன்றும் சுமார் ₹10 லட்சம் முதல் ₹50 லட்சம் வரை விற்பனையாவதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. சமீப காலங்களில் கைப்பற்றப்பட்ட பாரியளவான முத்துக்களின் தொகை இதுவாகும். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் அம்பாறை மாவட்டம் தேவாலய பிரதேசத்தைச் சேர்ந்த 67 வயதுடையவர் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. திருகோணமலை தம்பலகாமம் பகுதியில் வீட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிளுக்கு தீ வைக்கப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் இன்று இடம்பெற்றுள்ளது. முள்ளிப்பொத்தானே ஹிஜ்ரா நகர் பகுதியில் வசித்து வரும் முகமது ஃபரீத் என்பவருடைய பல்சர் 150 ரக மோட்டார் சைக்கிளுக்கே இவ்வாறு தீ வைக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. இருவருக்கு இடையில் ஏற்பட்ட முரண்பாட்டின் காரணமாக தீ வைக்கப்பட்டுள்ளதாக போலீசாரின் விசாரணைகளின் மூலம் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாக தம்பலகாமம் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். உயிரிழந்த அட்டுலுகம சிறுமி ஆயிஷாவின் குடும்பத்தினருக்கும் அவருடைய அன்பானவர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். தன்னுடைய ட்விட்டர் தளத்தில் 13 இட்டு அவர் அனுதாபங்களை வெளியிட்டார். மேலும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை அல்லது துஷ்பிரயோகம் எந்த வகையிலும் அனுமதிக்கப்படாதென்றும் அவர் குறிப்பிட்டார். அத்துடன் சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என நான் உறுதியாக நம்புகிறேன் என அவர் குறிப்பிட்டார். நேற்று முன்தினம் வீட்டில் இருந்து கோழி இறைச்சி வாங்குவதற்காக வியாபார தளத்துக்கு சென்ற இந்த 9 வயது சிறுமி காணாமல் போனதாக முறையிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நேற்று மாலை அவருடைய சடலம் வீட்டிற்கு அருகில் உள்ள சதுப்பு நிலம் ஒன்றில் இருந்து மீட்கப்பட்டது. பண்டாரகம அட்டுலுகமவில் மரணமான சிறுமி தொடர்பில் தொடர்ந்தும் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் சிறுமியின் சடலம் தொடர்பில் பிரேத பரிசோதனைகள் இன்று இடம்பெறுகிறது. எனினும் புதிய தகவல்கள் எவையும் வெளியாகவில்லை என்று பண்டாரகம போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி எமது செய்தி சேவைக்கு தெரிவித்துள்ளார். இந்நிலையில் சம்பவம் தொடர்பில் ஏற்கனவே சிறுமியின் தந்தையும் கோழி இறைச்சி விற்பனையக உரிமையாளரிடம் மேலதிக விசாரணைகள் நடத்தப்பட்டுள்ளன. இதனையடுத்து தொடர்ந்தும் உண்மையை கண்டறியும் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக பண்டாரகம போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார். இலங்கையில் நேற்றைய தினம் 74 வயதுடைய முதியவர் ஒருவர் கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றியுள்ளார். நெலுவ கழுப்போவிட்டியல பிரதேசத்தில் வசிக்கும் கலன் கொடகி சந்திரதாச என்பவரே நேற்றைய தினம் பரீட்சை எழுதுவதற்காக பரீட்சை மண்டபத்திற்கு வருகை தந்தார். கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சையில் சித்தியடைய வேண்டும் என்ற ஆசையால் இதுவரையில் சித்தியடையாத 2 பாடங்களின் பரீட்சைக்காக முகம் கொடுப்பதாக அவர் வருகை தந்துள்ளார். முன்னர் எழுதிய பரீட்சையில் கணிதம் மற்றும் அறிவியல் பாடங்களில் சித்தியடையவில்லை. இந்நிலையில் அந்த பாடங்களில் சித்தியடையும் நோக்கில் இம்முறை பரீட்சைக்கு முகம் கொடுத்துள்ளார். இளவயதினர் பலர் படிப்பின் மீது அக்கறையின்மையால் பாடசாலைகளில் இருந்து இடைவிலகி வருகின்றனர். இவ்வாறான நிலையில் 74 வயதிலும் தன்னுடைய ஆசையை நிறைவேற்ற பரீட்சை எழுத வந்த முதியவருக்கு பாராட்டுகள் குவிந்த வண்ணம் இருக்கின்றன. வடபகுதி கடற்றொழிலாளர் சம்மேளனங்களின் கோரிக்கையை அடுத்து வடக்கில் உள்ள தீவு சார்ந்த கடற்றொழிலாளர்களுக்கு சுமார் 15,000 லிட்டர் மண்ணெண்ணெயை வழங்க இந்தியா முன்வந்துள்ளது. இந்தியாவின் அக்ஷய பாத்ரா மனிதாபிமான உதவி திட்டத்தின் கீழ் வடமாகாண மக்களை சென்றடைவதன் ஒரு பகுதியாக அனலி தீவு மற்றும் எழுவை தீவு ஆகிய வடக்கு தீவுகளைச் சேர்ந்த கடற்றொழிலாளர் கூட்டமைப்புகள் இந்திய மானியத்தை பெறுகின்றன. இதன்படி ஒவ்வொரு கடற்றொழிலாளர்களுக்கும் 20 லிட்டர் மண்ணெண்ணெய் வழங்கப்பட உள்ளது. கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா மற்றும் யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய தூதரக அதிகாரி ராகேஷ் நட்ராஜ் ஆகியோர் நேற்று ஊர்காவற்றுறை பிரதேச செயலகத்தில் விநியோக நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளனர். எரிபொருள் தட்டுப்பாடு மற்றும் அண்மைய எரிபொருள் விலையேற்றத்தின் காரணமாக கடல் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மண்ணெண்ணெயை வழங்குமாறு யாழ்ப்பாண கடற்தொழிலாளர் கூட்டமைப்பு சங்கம் தூதரகம் ஊடாக இந்தியாவிடம் கோரிக்கை விடுத்தது. இதனைத் தொடர்ந்தே இந்திய உதவி இவ்வாறு வழங்கப்பட்டுள்ளது. நேபாளத்தில் தனியார் விமான நிறுவனத்தால் இயக்கப்படும் சிறிய பயணிகள் விமானம் ஒன்று வெளிநாட்டினர் உட்பட 22 பேருடன் இன்று காணாமல் போனதாக அந்நாட்டு அரசு தொலைக்காட்சி தெரிவித்துள்ளது.
உள்ளூர் நேரப்படி காலை 9:55 மணிக்கு புறப்பட்ட விமானம் சிறிது நேரத்தில் தொடர்பை இழந்தது. தலைநகர் காத்மண்டுவில் இருந்து வடமேற்கு பொக்காரா ஜோம்சோம் நகர் பகுதியில் விமானம் பறந்து கொண்டிருந்த போதே தொடர்பை இழந்துள்ளது. விமானத்தில் 4 இந்தியர்கள், 3 ஜப்பானியர்கள், நேபாள குடிமக்கள் மற்றும் விமான பணியாளர்கள் என 22 பயணிகள் பயணித்துள்ளதாக அரசு தொலைக்காட்சி தெரிவித்துள்ளது. குறித்த விமானம் முஸ்டாக் மாவட்டத்தில் உள்ள லெட்டின் மலை பகுதியில் விபத்துக்குள்ளானதாக சந்தேகிக்கப்படுகிறது. இன்றைய தினம் வானில் செவ்வாய் கிரகமும் வியாழன் கிரகமும் ஒன்றோடு ஒன்று சந்திப்பது போன்ற காட்சி தோன்றவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இதனை மக்கள் வெற்றுக்கண்ணால் பார்க்க முடியும் என யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பௌதிகவியல் சிரேஷ்ட பேராசிரியர் புண்ணியமூர்த்தி ரவிராஜன் தெரிவித்துள்ளார். நைஜீரியாவின் தேவாலயம் ஒன்றில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்குண்ட குழந்தைகள் உட்பட 31 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நைஜீரியா நாட்டின் தென்கிழக்கில் உள்ள ஃபோர்ட் ஹார்ட்குட் நகரில் கிங்ஸ் அசம்பிளி தேவாலயம் அமைந்துள்ளது. இதில் நடந்த நிகழ்ச்சியொன்றில் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போதே இந்த சம்பவம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. ருவன் வெலிசுயாவில் இடம்பெற்ற மாபெரும் கொள்ளை. பல கோடி பெறுமதியான மாணிக்கத்தை திருடி வைக்கப்பட்ட கண்ணாடி குற்றி. சிறுமி துஷ்பிரயோகத்திற்குள்ளான விவகாரம். பூசகரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவு. போர்க்குற்றத்தில் கூட தப்பிய மகிந்த கோட்டாகோகம வன்முறையில் சிக்கினார். அவசர விசாரணைக்கு அழைத்தது மனித உரிமைகள் ஆணைக்குழு. மகிந்தவிற்கு உயிர் ஆபத்து. படையினருக்கு கோட்டாபய அதிரடி உத்தரவு. பொருளாதார நெருக்கடியின் எதிரொலி. நிரந்தரமாக மூடப்படும் யாழ் சர்வதேச விமான நிலையம். பதவி விலகுவேன். ரணிலின் அதிரடி அறிவிப்பால் தென்னிலங்கையில் பதற்றம். தம்மை காப்பாற்றுமாறு இந்திய பிரதமரிடம் கோரும் மகிந்தவின் விசுவாசிகள். கோடிக்கணக்கான பெறுமதியுள்ள முத்துக்களுடன் ஒருவர் கைது. திருகோணமலையில் நிறுத்தி வைக்கப்பட்ட மோட்டார் சைக்கிளுக்கு தீ வைப்பு. சடலமாக மீட்கப்பட்ட அட்டுலுகம சிறுமி விவகாரம். நாமல் வெளியிட்டுள்ள நம்பிக்கை. இலங்கையில் பரீட்சை எழுத வந்த 74 வயதான முதியவர். வடபகுதி கடற்றொழிலாளர்களுக்கு மண்ணெண்ணெய் வழங்கும் இந்தியா. புறப்பட்ட சிறிது நேரத்தில் மாயமான விமானம். இந்தியர்கள், ஜப்பானியர்கள் உள்ளிட்டோருக்கு நேர்ந்த கதி. இன்றைய தினம் வானில் நிகழவுள்ள அதிசய நிகழ்வு. நெரிசலில் சிக்கி குழந்தைகள் உட்பட 31 பேர் பலி. நைஜீரியாவில் சம்பவம்.